ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்ன கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். ரேப்பிங்கில் வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறீங்க. ஸோ அது வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் கட்டர் இல்லை அப்படின்னா சிசர் வந்து தேவைப்படும். ஸோ இந்த திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போர்டில் வந்து ஆல்ரெடி எப்படி மெஷர் பண்ணணும், எவ்வளோ ரேப்பிங் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது 14 to 15 inches வரும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு 37 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்தால் நம்மளுக்கு போதும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து மெஷர் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இன்ச்சி டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லோட போர்டை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 14.7 சம்திங் வருது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுபடி நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட சில்க் த்ரெட்டை வந்து ஃப்ரண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து இந்த போர்டுக்கு மேலே வச்சு அதுக்கப்புறமா அப்படியே கையில் பிடிச்சிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேப் பண்ணுறேன். ஸோ நம்ம ரேப் பண்ண சொல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேலே ரேப் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நூல் இருக்குல்ல, ஸோ அதுக்கு தள்ளி செகண்ட் வந்து ரேப் பண்ணணும். ஸோ நம்ம எத்தனை வாட்டி நம்ம ரேப் பண்ணுறோமோ எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் ரேப் பண்ணணும். நீங்கள் மேலே ரேப் பண்ண சொல்ல ஓவர் லேப் ஆகும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பார்த்திங்க அப்படின்னா 3rd டைம் நான் ரேப் பண்ணுறேன். ஸோ தள்ளி ரேப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து நம்மளுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் தேவையோ அத்தனை ஸ்டாண்ட்ஸ் தள்ளி நம்ம ரேப் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேப்பிங் வந்து நல்லா ஃப்ளாட்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நான் தள்ளி நான் ஃபுல்லாகவே ரேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிட்ட ரேப் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா ஓவர் லேப் ஆகும். அதுதான் பண்ணுற மிஸ்டேக். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. நான் தனித்தனியாக ரேப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நீங்கள் தனித்தனியாக ரேப் பண்ண சொல்ல உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ண சொல்ல தனித்தனியாக ரேப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கணும். ஸோ எண்டில் வர சொல்ல இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதுக்கப்புறமா அதையில நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 37 டைம்ஸ் வந்து நான் ரேப் பண்ணியிருப்பேன். எனக்கு 37 ரேப் பண்ணல, 33 ரேப் பண்ணலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற போர்டை பொறுத்து நம்மளுக்கு வந்து எத்தனை டைம் ரேப் பண்ணணுமோ அத்தனை டைம் வந்து நம்ம ரேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரேப் பண்ண சொல்ல நூல் வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் குவாலிட்டியான இது வந்து வாங்கணும். ஓகேவா? த்ரெட் வந்து குவாலிட்டியான த்ரெட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகாது. இல்லை அப்படின்னா நடுவில் கட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து நான் தனித்தனியாக ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பக்கத்தில் தனித்தனியாக இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி கை வச்சு நகர்த்த சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியாக வரும். சேம் டைம் கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓவர்லோப் ஸோ தனியாக இருக்கும், ஓவர்லேப் ஆகாது. ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாது. அதே மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ பாருங்கள், உங்கள் வீடியோவில் கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள். மேலே வந்து ஓவர்லேப் ஆகாமல் தனித்தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நான் கிட்ட கொண்டு வரேன். ஸோ நீங்களும் பொறுமையாக வந்து கிட்ட கொண்டு வாங்க. ஸோ இது கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளாட்டான உங்களுக்கு அந்த ரேப்பிங் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நீங்கள் ரேப் பண்ண சொல்ல உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து எங்கே கட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து ஃபெவிகால் அதுமாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக கொட்டிட்டு நான் இங்கே கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் தட்டையாக மேலே ஆகாமல் அதுக்கப்புறம் தட்டையாக வச்சு உங்களுக்கு வந்து நான் ஃப்ளாட்டாக வச்சு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் பாருங்கள். சப்போஸ் 1-2 த்ரெட் வந்து நீங்கள் வெளியில் வந்துச்சு அப்படின்னா கிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் கிட்ட க்ளீனாக தெரியும். நான் தட்டையாக வச்சு ரேப் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிட்டு நீங்கள் கட் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாட்டான ஃபினிஷிங் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் எங்கே கட் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கொஞ்சம் ட்ரை ஆக விடுங்க. கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரை ஆகாமல் கட் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து மேலே ஓவர்லேப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இப்போ லைட்டாக காஞ்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் எடுக்க சொல்லவே தெரியும். உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து கட் பண்ணிடுறேன்.
நம்மளுக்கு எங்கே வேணுமோ அந்த மாதிரி நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபர்தராக அந்த ரேப்பிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தட்டையாக இருக்குது பாருங்களேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஓவர்லாப் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி தட்டையாக நம்ம ரேப் பண்ண சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரேப்பிங் வந்து இப்படி தான் ப்ராப்பராக பண்ணணும். சப்போஸ் இதில் எதாவது புரியல அப்படின்னா எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா தனியாக வந்து மெசேஜ் பண்ணி இந்த காண்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணி கூட எனக்கு உங்கள் டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நீட்டாக நல்லா ரேப்பிங் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த பேங்கில் வச்சு நம்ம ரேப் பண்ண சொல்ல உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ளாட்டாக ரேப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான வே. இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.